ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு எசன்ஸ் தோசை எப்படி டேஸ்டா பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார்ல 1 கப்பு துருவின தேங்காய், கொஞ்சம் புதினா, 1/4 டீஸ்பூன் வறுத்த நடக்கடலை, 1/4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 1 ஏலக்காய் தோல் எடுத்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு வெடிச்ச உடனே சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். இது தண்ணி மாதிரி இருக்கனால நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எண்ணெயிலே நல்லா ராஸ்மல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்தாதாங்க நல்லா இருக்கும். மசாலாவை எண்ணெயிலேயே வதக்கிட்டோம். உப்பை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 1 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தேவைப்பட்டா இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதை விட 1 கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போதாங்க இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்ல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எசன்ஸ் திக்காயிடுச்சு. இப்போ தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எசன்ஸ் தோசைக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு. அது மேலே ரெடி பண்ணி வச்சிருக்க எசன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எசன்ஸ் தோசை ரெடி. நம்ம நான்வெஜ் எதுவுமே சேர்க்காம சூப்பரான எசன்ஸ் தோசை ரெடி பண்ணிட்டோம். இது தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.